சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்தோடையும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த குருமாவோட வாசனையும் சுவையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பழுத்த தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 கேரட், ஒரு 10 பீன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த குருமாவில் காலிஃப்ளவர், பட்டாணி, பட்டர் பீன்ஸ்னு உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த காய்னாலும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தேவையான சில பொருட்களை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு அரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துருக்கோம். இது ஒரு 8 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இருக்கும். இது கூடவே ஒரு 5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சைஸில் ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்பாசி இந்த அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன சைஸ் கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரத்தண்டியும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நாம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகத்தண்டியும் வதக்கிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இப்போது 10 பீன்ஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 கேரட் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். திட்டு தேவையான மசாலாஸ் இப்போவே ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு எல்லாமே நாம் தேங்காய் அரைக்கும் போது அரைச்சதுனால இப்போ நாம் கரம் மசாலா தூள் சேர்க்க தேவையில்லை. குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு தேவைப்பட்டால் லாஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கலருக்காக 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா காய்கறியோடு மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு அரை நிமிஷம் மட்டும் இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது மிக்ஸி ஜார் அலசி ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது போக இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் நான் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். குருமா கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக இந்த அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப கம்மியாக நான் கையில் காமிக்கிற அளவு தான். கூடவே கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். மீதி கொத்தமல்லி இலைகள் வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு. பாருங்கள், குருமா நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு அரை நிமிஷம் மட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குருமாவை கொஞ்சம் திறந்தே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைமில் நாம் உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த குருமாவோட வாசனையில் சாப்பாடு வேண்டான்னு சொல்கிறவங்க கூட ஃபஸ்ட் ஆளாக சாப்பிட வந்து உட்காருவாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்க்கும் போதே குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கல்பாசியும் கசூரி மேத்தியும் சேர்த்துருக்கிறதுனால
இந்த குருமாவோட சுவை இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாகவே இருக்கும். இதோட வாசனையும் சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு அரை நிமிஷம் மட்டுமே கொதிக்க விட்டால் போதும். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.